ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டிப்ஸ். இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 247 228 அடிச்சிருக்காங்க. நேற்றுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 225 கொடுத்துருந்தோம், அதே போல் 208 கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரில் நமக்கு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ரொம்ப கவலையாகவும் இருக்குது. இதில் ஒரு பெரிய ரொம்ப மன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் நேற்றுக்கு கொடுத்தேன் ஒரு கெஸ்ஸிங் நம்பர். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், 228 நேற்றுக்கு நான் கொடுத்துருந்தேன். அது பாருங்கள், அது நான் சொல்கிறது தான். நம்ம என்றைக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர்னு நினச்சி கொடுக்குறோமோ அது அன்னைக்கு இல்லாட்டி முதல் நாளோ இல்லை அடுத்த நாளோ இல்லை 2 நாள் கழிச்சோ அது வந்து அடிச்சிருது. இதே போல் இந்த 228 வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ச்சியாக கொடுத்துருந்தேன். அந்த 0 இப்போ பாருங்கள், இந்த 644 அடிச்சிருச்சு பார்த்தீங்களா, அதோடு கொடுத்துருந்த நம்பர்லேயே ஒரு நாள் இந்த 228 நான் கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த நம்பரும் திரும்பி தான் ரிப்பீட்டடாக நான் கொடுத்தேன். அதே போல் நேற்றுக்கும் நான் அதை நம்பர் வர சான்ஸ் இருக்குன்னு தான் நேற்றுக்கு நான் வச்சேன். பட் ஒரு நாள் இதாகி இப்போது அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிங்கிள் நம்பரில் மிஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. பட் அந்த தப்பை மறுபடியும் பண்ணாமல் முடிஞ்ச அளவு நான் நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்டு ஒரு வின்னிங் கொடுக்குற அளவுக்கு, ஒரு வின்னிங் கிடைக்கிற அளவுக்கு நல்ல கெஸ்ஸிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2/8/2026க்கான கெஸ்ஸிங் சாம்ருதி குழுக்கள் எண் SM 66க்கான ரிசல்ட் கெஸ்ஸிங் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து ஆல் போர்டு வந்து 5 கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த 5 போர்டு வச்சு நான் அதிகமாக எடுத்ததுனால தான் நான் 0 இதையும் மாற்றி கொடுத்து இன்றைக்கி ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வழியே அந்த தப்பு பண்ணாமல் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி மறுபடியும் எடுத்திருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 247 ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்போதும் போல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது 3 வந்து நம்ம எப்போதும் போல் ஆட் பண்ணுவோம். 4 + 7 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 வருது. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த 3ங்கிற நம்பர் தெரியுது எனக்கு. ஸோ நம்ம நாளைக்கான ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 8 வர்றதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. நான் அதே போல் இந்த ஆல் போர்டு கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு நாள் சம்டைம்ஸ் 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம். பட் வந்து மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து வருது, நம்பர் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆல் போர்டு கொடுக்குறத கட்டாயம் வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அதே போல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னங்கிறது புரியாது. அப்புறம் கடைசியாக இம்பார்ட்டன்ட் நம்பர் எதுங்கிறத நான் சொல்லிக்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காண்டி தான் ஒரு சின்ன வேண்டுதலை தான் நான் அதை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் போர்டுக்கு 3 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம சேட் அனலைஸில் நான் ஒரு நம்பர் பாருங்கள், சிங்கிள் போர்டு நம்பர் நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நான் பாருங்கள் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அந்த சி போர்டு நம்பர் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. நேற்றுக்கு பாருங்கள், நான் 2 கொடுத்துருந்தேன். கட்டாயம் வந்து 2 வரதுக்கான சான்ஸு அதிகம் இருக்குது, சி போர்டில் இருக்குது. அந்த சி போர்டில் இருக்கிற 2 நம்பர் வந்து நான் வரும்னு சொல்லியிருந்தேன். அது டபுளாகவே இன்றைக்கி வந்திருக்கு. ஓகேங்களா, அதே தான் அந்த சிங்கிள் போர்டு நம்பர் தொடர்ச்சியாக பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம நேற்றுக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பாருங்கள் 3 இருக்குது. ஸோ நாளைக்கு 3க்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆல்பம் எடுக்கும்போது 3க்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு இதை மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன். ஏன்னா சேட் அனலைஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அடுத்த நாள் வந்து நமக்கு 3 தான் தெரியுது. ஸோ நமக்கு வந்து 3க்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை இதோட பவர் நம்பர் வந்து 8 வரதுக்கும் வாய்ப்பே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து 3ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இப்போ நம்ம டபுள் டிஜிட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பேட்டர்ன் வந்து மாற்றிருக்கேன். அதாவது வந்து நான் தொடர்ச்சியாக எப்போதும் வந்து நேற்று கிடைச்ச நம்பரை வச்சு இன்றைக்கி வந்து நான் பேட்டர்ன் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி நான் அப்படி எடுக்கலை. இந்த பாருங்கள், இந்த 845 108 இருக்குது இல்லையா, இதோட மல்டிப்ளிகேஷனில் இதோட நம்ம எப்போதும் போடுவோம் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
இந்த நம்பருக்குள்ளே 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக கால்குலேஷன் எப்படி நம்பர் வருது, நம்பர் எப்படி பாஸ் ஆகுதுங்க சொல்ல போகிறேன். எண்ணூற்றி 45 108 ஓகேங்களா. இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் 2 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 845 உள்ள 45 மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த 45 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது என்ன பண்ணுவோம், 22ஓட ஆட் பண்ணுவோமா. ஸோ அந்த 22ஓட ப்ளஸ் ஆர் மைனஸு பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 6, அதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3, 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ இதில் பாருங்கள் 27 நமக்கு பாருங்கள் இங்கே வந்து இந்த 578 727 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டபுள் டிஜிட் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஏபிசி வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள். இதே போல் அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள் 383 014 ஓகேங்களா. ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு நாளில் உள்ளதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லை நம்ம வந்து ஸோ இன்றைக்கி வந்திருக்கு நாளைக்கு வந்திருக்குன்னு நினைக்க முடியாது. ஸோ 2 நாளைக்கு உள்ளதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்தது எடுக்கலாம். அது பாருங்கள் 383 014. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இங்கே உள்ள நம்பர் 2 டிஜிட்டில் உள்ளதை நம்ம எடுத்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு வர 3 டிஜிட்டில் உள்ள லாஸ்ட் 2 நம்பரை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நம்பரை எடுக்கணும். அதாவது லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள லாஸ்ட் 2 நம்பரை எடுத்துக்கணும். 14 எடுத்துக்கலாம். இந்த 14ஓட 22 வந்து ப்ளஸ் பண்ணோம்னா 6 3, அதே மைனஸ் பண்ணால் 2 9 ஓகேங்களா. இதில் பாருங்கள் 23 96. அடுத்த நாள் ரிசல்ட்டு அதாவது இன்றைக்கி அடிச்சுக்கிறத பாருங்கள் 228. ஸோ இது 3ஓட பவர் நம்பர் உங்களுக்கு என்ன வரும், 8 தான். ஸோ நமக்கு வந்து 28ன்னு 2 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இந்த 3 வந்து பவர் நம்பராக மாற்றி அடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி டபுள்ஸ் அடிச்சிருக்கனால ஏபிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து நாளைக்கு அதாவது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சாம்ருதி SM 66க்கான வந்து டபுள் டிஜிட் வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்க போனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 559 773 ஓகேங்களா. ஐநூற்றி 59 773. ஸோ நம்ம இதில் வந்து பாருங்கள் நம்ம வந்து இங்கே உள்ள அந்த 14 எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து 45 எடுத்தோம். அடுத்த நாள் வந்து 14 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வரும், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது இந்த 59 தான் நம்ம எடுக்க போகிறோம். 59 இதோட வந்து 22 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 11 5 7 ஓகேங்களா. அதே மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 7 வருது. 5ல் வந்து 2 போச்சுன்னா உங்களுக்கு 3. இதையும் நம்ம வந்து கிராஸாக வந்து நம்பரை வந்து எடுத்துக்க போகிறோம். கிராஸாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வருது 31 77 ஓகேங்களா. இதே நம்ம வந்து எடுத்துக்கிட்ட டபுள் டிஜிட் நம்பரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஏபி பிசிஆர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 31 77 அப்படி இல்லை அப்படின்னா 81 22 அப்படி இல்லைன்னா 36 27 அப்படி இல்லை அப்படின்னா சில டைமில் நமக்கு வந்து 86ன்னு கூட வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிராஸில் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா சில டைம்ஸில் வந்து நமக்கு வந்து நேராகவும் வருது. இப்போ பாருங்கள் பக்கத்தில் உள்ள நம்பரே எடுத்த சில இடங்களில் வரும் பார்த்தீங்களா. ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் சில டைமில் வந்து 1 7ன்னு கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஏபி பிசி ஏசி வந்து டபுள் டிஜிட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. அதே போல் நம்ம வந்து 3 டிஜிட் பார்க்கலாம்.
3 டிஜிட் வந்து ரொம்பவே மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டனாக திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்குன்னா அதை கொஞ்சம் வந்து இம்பார்ட்டனாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சில டைமில் இன்றைக்கி நான் கொடுக்குற நம்பர் வந்து நான் 2 நாள் கழித்து அதே நம்பரை நான் திரும்பி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து வீக் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு நம்பரை நீங்கள் வச்சுக்க வந்தாலும் கூடவே உங்களுக்கு வந்து வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து காமிச்சு நான் உங்களை சொல்கிறதுனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ கூட இந்த 644 வந்து 3 டைம்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ அடிச்சிருந்தாங்க. அதே போல் இந்த 228 நான் வந்து ரிப்பீட்டடாக 2 தடவை கொடுத்துருந்தேன், 2 தடவை கொடுத்துருந்தேன் போல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா திரும்பி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா அதை கொஞ்சம் இம்பார்ட்டனாக பார்த்துக்குங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில டைமில் வரதுக்கு சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஏபிசி பார்க்கலாம். ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற வந்து கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 351, 975, அதே போல் 135, 597, அதே போல் 513, 759. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எடுத்துக்கிற 3 டிஜிட் நம்பரு. என்னோடய வீடியோவை முடிஞ்ச அளவு லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னால் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து சில பேர் கேட்குறீங்க. என்னோடய சகோதரி கூட ஒருத்தவங்க, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வீடியோ வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், பட் வந்து எனக்கு டைமிங் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலை முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைமிங் ஆகிடுது. நான் எப்படி நான் வீடியோ போட்டுருவேன். அப்படி கொஞ்சம் மிஸ் ஆகி நான் வர்றதுக்கு கொஞ்சம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்னோடய தப்பு தான். நான் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணால் கரெக்டான டைமிங் போட்டால் தான் எல்லாருக்கும் யூஸாக இருக்கும். அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறேன். அது யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.